வழக்கம் போல தாங்க இன்னைக்கும் எழுந்திரிச்சு வாசல்லாம் தெளிச்சு, ஒரு கோலம் சின்னதா போட்டுட்டு, போர்டிகோ தொடச்சு, குளிச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மாவுக்கும், மச்சானுக்கும் தோசை ஊத்தி குடுத்தாச்சுங்க. சோள தோசை தான் ஊத்துனேன். நல்லா சுட சுட ஊத்தி குடுத்து, தண்ணி சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சு குடுத்தாச்சு. எங்க மச்சானுக்கு சுகர் பார்டர்ல இருக்கிறதுனால, லஞ்ச் வீட்லேருந்தே எடுத்துட்டு போயிருவாரு. வெளியில எங்கேயும் சாப்பிடுறதில்ல. அதுக்கு ஒரு தேங்காய் சாதம் செஞ்சுட்டு, அதையும் பாக்ஸ்ல வச்சாச்சு. அடுத்து ஒரு ஆப்பிள் ஒண்ணு கட் பண்ணி, உப்பு தண்ணீல போட்டு, அதையும் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு எடுத்து வச்சிடலான்ட்டு, ஆப்பிள் தோல் சீவிட்டு, கட் பண்ணிட்டு, அத உப்பு தண்ணீல போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கெல்லாம் ஆப்பிள் குடுத்துவிட்றீங்கன்னா, இந்த மாரி உப்பு தண்ணீல போட்டு குடுத்துவிட்டீங்கன்னா, கொஞ்சம் கருக்காம அப்படியே இருக்கும். அப்ப டீயும் அவர் வீட்லேருந்தே எடுத்துட்டு போயிருவாரு. லெமன் டீ தாங்க குடுத்துடுவேன், சுகர் இல்லாம. 1 ஸ்பூன் டீ தூள் போட்டுட்டு, ஒரு 1/2 லெமன பிழிஞ்சு விட்டுட்டு, இத ஃப்ளாஸ்க்ல ஊத்தி, அதையும் எடுத்து வச்சுட்டேன். ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் வேக வச்சு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வீட் கார்ன இந்த மாரி பல்ப்பெல்லாம் எடுத்துட்டு, அத வேக வச்சுட்டு, வடிகட்டிட்டு, பட்டர்ல ஒரு வதக்கு வதக்கிட்டு, அதோட குறுமிளகு தூளும், லெமனும் பிழிஞ்சு விட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு, இதையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அவருக்கு லஞ்சுக்கானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி எங்களுக்கு மட்டும் லஞ்சுக்கு ஏதாவது பண்ணணுங்க. அவ்வளோதாங்க என்னோட இன்னைக்கு வேலை.